இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சண்டே ஷார்ட் மெசேஜுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஜனத்துக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட தேவனின் வார்த்தையை காலை மன்னா நேயர்களுக்காக சுருக்கமாக பதிவு செய்கிறேன், கேளுங்கள். நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த இடத்துல இஸ்ரவேலரின் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். நம்முடைய தேவன் திரும்பவும் ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, விழுந்து போனவர்களை தூக்கி நிறுத்துகிறவர், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறவர். இந்த இதுல சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நினைவே மக்கள் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும் என்பதற்காக, அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, அவர்களுடைய பெருமை அடங்க வேண்டும் என்பதற்காக, அவர்கள் மனதிலே அசிரியாவின் சேனை அழிந்து போனது, அசிரியாவின் ராஜா தோற்று போனான் என்ற எண்ணம் இருந்தது. ஆகவே அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். இந்த நினைவே மக்கள் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருந்தபடியால் அங்கே உள்ள மக்களுக்கு இந்த நாகும் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் தன்னுடைய ஆட்சியினுடைய 1ஆம் வருஷத்திலே மேதியா தேசத்து ராஜாவாகிய ஆகாஸ்வேரோடு சேர்ந்து நினைவேக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி ஜெயித்தான். அந்த சூழ்நிலையில தான் சொல்லப்பட்டது, சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பதாக வருகிறான். சிதறடிக்கிறவன் யார் என்று கேட்டால், இது ஒரு சாத்தானை குறிக்கும். அதே வேளையில இதுக்கு முன்னால் ஆண்ட கொடிய நேபுகாத்நேச்சார், ஆகாஸ்வேரு ராஜாக்களை குறிக்கும். இன்றைக்கும் சிதறடிக்கிறவன் நம்முடைய முகத்துக்கு முன்பதாக வருகிறான். எனவே நம்முடைய வாழ்க்கையில அரணை கட்டி கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, வழியை காவல் பண்ண வேண்டும், அறையை கெட்டியாய் கட்டி கொள்ள வேண்டும், நம்முடைய பலனை ஸ்திரப்படுத்த வேண்டும். வேதாகம காலகட்டத்திலே இந்த உலகம் தோன்றின முதல் இன்று வரையும், தோட்டத்து முதல் வீடு வரையும், ஒரு குறிப்பா இருக்கிற மக்கள் முதற்கொண்டு தனிப்பட்ட மனிதன் வரையும் சிதறடிக்கிற சாத்தான் வந்து சிதறடித்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு ஒற்றுமையா இருக்கிறது பிடிக்காது. எப்படியாட்டும் உடைந்து போக வேண்டும் என்று சொல்லி சத்துரு நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் மகிமையை திரும்ப வர பண்ணுவேன். யாக்கோபினுடைய பிள்ளைகள் 12 பிள்ளைகளும் 10 பேர் ஒரு கூட்டமாகவும் 2 பேர் ஒரு கூட்டமாகவும் சிதறடிக்கப்பட்டார்கள். யாக்கோபிட்ட சொல்லப்பட்டது, யோசேப்பு மரித்து விட்டான் என்று சொல்லி. ஆனால் கொடிய பஞ்சம் கானான்ல வரும்போது எகிப்துக்கு தானிய கொள்ள போனால் அங்கே யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறான் என்ற செய்தியை யாக்கோபு கேள்விப்பட்ட போது அவருடைய ஆவி உயிர்ப்பித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஒன்று போல சேர்த்தார். அதே போல யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். இன்றைக்கு சாத்தான் சிதறடித்துக் கொண்டே இருக்கிறான். அவனுக்கு ஜனங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்காது. வேதம் சொல்லுகிறது, யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான் என்று ஆண்டவர் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்படவும் இந்த உலகத்துக்கு வந்தார். எனவே சிதறடிக்கிறவன் நமக்கு முன்பதாக இருக்கிறபடியால் நாம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த சிதறடிக்கிறவன் வெறுமையாக்குவான். சிதறடிக்கிறவன் நம்மை இல்லாமல் போக பண்ணுவான். ஆனால் நாம் எல்லாவற்றையும் கவனமாய் காத்து கொண்டால், விசேஷமாக அரணை பாதுகாப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஜெபம் நமக்கு ஒரு பாதுகாப்பு, விசுவாசம் நமக்கு ஒரு பாதுகாப்பு, சபை நமக்கு ஒரு பாதுகாப்பு. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வசனம் நமக்கு பாதுகாப்பு. நம்முடைய வழியை காவல் பண்ண வேண்டும், அறையை கெட்டியாய் கட்டி கொள்ள வேண்டும். நம்முடைய பலனை ஸ்திரப்படுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நமக்குரிய மகிமையை கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார். வேதத்திலே வாசிக்கும் போது ஆதாம் ஏவாளை பற்றி பார்க்கிறோம். சர்ப்பம் ஏவாளிடம் சென்று தோட்டத்தின் கனியை புசிக்க கூடாது சொன்னாரா என்று கேட்கும் பொழுது ஆம் என்று சொன்ன உடனே, நீ தேவர்களை போல மாறிடுவேன் சொல்லி சாத்தானுடைய வார்த்தைக்கு இணங்கி செயல்பட்டதுனால தோட்டத்தினுடைய உறவிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். ஆண்டவருடைய உறவு போய்விட்டது. எனவே இந்த கடைசி காலகட்டத்துல நம்முடைய வாழ்க்கையில சர்வ ஜாக்கிரதையா இருந்து சிதறடிக்கிறவனுக்கு எச்சரிக்கை இருக்க வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு மனப்பூர்வமா அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம்.
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்கை வருகிறோம். ஆண்டவரே, உங்கள் ஒவ்வொருவருடைய மகிமையை திரும்பி வர பண்ணுங்க. அற்புதங்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சுதறடிக்கிற சாத்தானுக்கு நாங்கள் எச்சரிக்கையா இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எச்சரிப்போடு இருந்து கடைசி காலத்துல உமக்கு சாட்சிய வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.